காஞ்சிபுரம் காமாட்சி கோவிலில் எல்இடி திரைகள் அகற்றப்பட்டது தொடர்பாக காவல்துறை தரப்பில் விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அனுமதி கடிதத்தில் கோவிலில் பஜனை செய்வதற்கு மட்டுமே அனுமதி வழங்கியிருந்ததாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் துரை வெங்கடேஷ். காவல்துறை தரப்புல என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு? வணக்கம் சுபாஷ்னா. தொடர்ந்து இந்த 2 நாட்கள் பயணமாக இந்த ராமர் கோவிலில் இருக்கக்கூடிய அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமர் திருக்கோவில் கும்பாபிஷேகத்தினை ஒட்டி காஞ்சிபுரத்தில் எல்இடி திரைகள் மூலம் இந்த நேரடி ஒளிபரப்பினை காட்சிப்படுத்துவதற்காக இந்த 2 நாள் பயணமாக இந்த காஞ்சிபுரத்திற்கு நேற்றைய தினம் மத்திய நிதியமைச்சராக இருந்து வரக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் வருகை தந்திருந்தார். இந்த நிலையிலே இவர்களுக்கு அந்த முன்னேற்பாடாக அந்த காவல்துறை தரப்பிலே அவர்களிடத்திலே ஒரு கடிதமானது பாஜக தரப்பிலே கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த கடிதத்திலே திட்டவட்டமாக அந்த 2 நாள் பயணமாக வரக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு போதிய பாதுகாப்பு வசதிகளை ஏற்படுத்துமாறும், அதே போன்று அந்த நிகழ்ச்சியிலே இந்த பஜனை நிகழ்ச்சி போன்ற எந்த ஒரு காணொலி நிகழ்ச்சி மூலம் நேரடி ஒளிபரப்பினை செய்ய மாட்டோம் என பாஜக தரப்பிலே அந்த ஆன்மீக பிரிவினுடைய அந்த பேரவையினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் கூட கணேசன் தரப்பிலே அந்த கடிதமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே அந்த அனுமதியை மீறி அந்த ஒளிப்பலகையை அமைத்ததாக அந்த திரைப்பலகை அமைப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையிலே அந்த எல்இடி திரைகளை தற்போது காவல்துறையினர் அகற்றி இருக்கிறார்கள். இந்த சம்பவமான பாஜகவுடைய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்தாலும் கூட அந்த காவல்துறையிலே கொடுக்கப்பட்டிருந்த அந்த அனுமதி இல்லாத காரணத்தினால் மட்டுமே அந்த ஒளிப்பலகையானது அகற்றப்பட்டதாக காவல்துறை தரப்பிலே விளக்கமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றி துரை வெங்கடேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.